வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வாழ்நாள் முழுக்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தங்களோட ஜோடியை மாத்திக்காத விலங்குகள் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. வாழ்நாள் முழுக்க தனக்கு கிடைச்ச ஜோடியை மாத்திக்காத விலங்கு இனத்துல முதல் இடத்துல இருக்கிறது பீபர்ஸ் அப்படின்ற எலி வகை. இது பார்க்கறதுக்கு முயலும் எலியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். தன்னோட 2வது வயசுல தன்னோட ஜோடியை இதுங்க சூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதுங்க வாழ்ந்து முடிக்கிற 25 வருஷமும் அந்த ஜோடியோட தான் இருக்கும். இன்கேஸ் அந்த பேர்ல ஆணோ பெண்ணோ இறந்துருச்சுங்கன்னா வாழ்நாள் முழுக்க தனியாவே வாழ்ந்துருமா. கிரேட் இல்ல? தமிழ் சினிமால ஹீரோ ஹீரோயின்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி ரியல்லையும் ரெட்டை கொம்பு பறவைகள் அது மாதிரி தான் பண்ணுங்க. அதுங்களுக்கு நீண்ட மூக்கு கருப்பா இருக்கும். இதுங்க தங்களோட ஜோடியை சூஸ் பண்றதே ஒரு வித்தியாசமான டெம்ப்ளேட்டா வச்சிருக்குங்க. ஆண் பறவைகள் சந்தோஷத்துல கத்திக்கிட்டே டான்ஸ் ஆடும், அப்படிதான் ஜோடியை சூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெண் பறவை முட்டை போட்டதுக்கு அப்புறம் ஆண் பறவையும் சேர்ந்து அதை பராமரிக்கும். அதுக்கப்புறம் பெண் பறவையை எந்த வேலையுமே இதுங்க செய்ய விடாதுங்க. கடைசி வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருக்கும். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறது யானை ஜோடிகள்ங்க. தன்னோட ஜோடியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலுமே தன்னோட ஜோடியை விட்டு அதுங்க போவாது. அதுங்களுக்கு எத்தனை குட்டி பிறந்தாலும் குடும்பம் எவ்வளவு பெருசானாலும் தன்னோட ஜோடியை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்ல சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த ஜோடி கூட தான் அதுங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கும். கடைசி வரைக்கும் ஒற்றுமையாவே வாழுங்க. கடல் நீர் நாய் இந்த ஜோடிகள் பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே கியூட்டா எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. இதுங்க தங்களோட ஜோடியை சூஸ் பண்ணுச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதுங்க பிரியவே பிரியாது. சாப்பிடும் போது தூங்கும் போது தூங்கும் போது இதுங்க தண்ணியில மல்லாக்கப்படுத்து தான் தூங்கும். அப்ப கூட தன்னோட ஜோடியோட கையை பிடிச்சுக்கிட்டே தூங்குமா. அதாவது பிரிஞ்சிடக்கூடாதான். கிளவர். ஆல்பர்ட் ரோஸ் இது ஒரு நாடோடி கடல் பறவைங்க. ஜாலியா பேச்சுலரா அதிகமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா தன்னோட ஜோடியை சூஸ் பண்ணிடுச்சுன்னா அதுங்க கூட தான் நாடு நாடா டிராவல் பண்ணுவாங்க. கண்டினியூஸா 45 டேஸ் எல்லாம் ஒன்னா பறக்குங்க. அப்படி பறக்கும் போது பெண் பறவை டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுங்களை தடவி கொடுத்து அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆண் பறவைகள் அவங்கள அவ்வளோ பேம்பர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம தன்னோட ஜோடியில ஒன்னு இறந்துருச்சு அப்படின்னா இன்னொரு ஜோடி தான் சாப்பிடாம அப்படியே தன்னோட வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு இறந்து போயிடுமா. சோ கியூட்ல? அமெரிக்காவோட தேசிய சின்னமா இருக்கிற வழுக்கை தலை கழுகுகள் இதுங்க டேஞ்சரான கழுகுகள். ஆனா தன்னோட பேருக்கு ரொம்ப லாயலா இருக்குமா. ஜோடியை ஒன்ஸ் சூஸ் பண்ற வரைக்கும் இந்த பெண் கழுகுகள் வேட்டையாடிக்கிட்டு சுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் கழுகுகள் இந்த பெண் கழுகுகளை ஹோம் மேக்கரா மாத்திருங்க. இதுங்க தான் எல்லா வேலையும் பார்க்கும். இன்கேஸ் அந்த ஜோடியில ஒன்னு இறந்துட்டா கூட இன்னொன்னு வேற ஜோடியை தேடி போகாதான். உலகத்தோட தென் துருவத்துல ஐஸ் மட்டுமே இருக்கிற பகுதியில் வாழ்ற பெண்குயின்கள் ரொம்பவே ஸ்பெஷலானது. பார்க்கறதுக்கு கூட்டமா இருந்தாலும் ஜோடி ஜோடியா தான் இருக்கும். நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா அது சூஸ் பண்ண தன்னோட ஜோடி எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு சவுண்டை கொடுக்குங்க. அதை அந்த ஜோடி கேட்டுட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருமா. அது மட்டும் இல்லாம நம்ம மனுஷங்க பண்ற மாதிரியே கட்டி பிடிக்கிறது ஆறுதல் சொல்றதுன்னு பெண்குயின்கள் நிறையவே பண்ணும். ஓநாய் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓநாய்கள் தான். ஓநாய்கள் தனியா ஜாலியா சுத்தினாலும் தனக்குன்னு ஒரு ஜோடி வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் குடும்பமா சேர்ந்து கூட்டமா வாழ்ந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு தன்னோட குடும்பத்தை மட்டும் தனியா பேம்பர் பண்ணிக்குமா. அதுங்க கூட்டத்துல அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு ஜோடியில ஒன்னு செத்து போச்சுன்னா இன்னொரு ஜோடியை அதுங்க தேடவே தேடாதான். அன்னப்பறவைகள் இதுங்களும் லவ்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா இதுங்க ஜோடியை சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் நிலத்திலையும் சரி நீர்லையும் சரி சுத்துங்க. அது மட்டும் இல்லாம அழகா அதோட கழுத்தை வச்சு ஆர்டின் ஷேப் எல்லாம் கொண்டு வருங்க. தன்னோட ஜோடி இறந்துருச்சுன்னா இன்னொரு பறவை அதுங்க சாப்பிடாம தன்னோட வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு அதுங்களும் சீக்கிரமா செத்து போயிடும். காதலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பறவை அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் தாங்க சொல்லணும். பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும். அதுங்க கூண்டுக்குள்ள இருந்து என்னென்ன பண்ணுதோ அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம டைம் போறதே தெரியாது. அது மட்டும் இல்லாம தன்னோட ஜோடியோட சேர்ந்து தான் சாப்பிடும், சேர்ந்து தான் தூங்கும், எல்லா வேலையுமே அதுங்க சேர்ந்து தான் பார்க்கும். இன்கேஸ் ஒரு ஜோடியில ஒரு பறவை கோவத்துல சாப்பிடாம இருந்ததுன்னா இன்னொன்னு சாப்பிடாம இருந்துருமா. அவ்வளோ லவ். தந்திரத்துக்கு எதையாவது எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா குள்ள நிறைய சொல்லுவோம். அதுங்க லவ்ல ரொம்பவே லாயலா இருக்குங்க. தன்னோட ஜோடிக்காக ரொம்ப லாயலா இருந்து அதுங்க போராடும். ஏன்னா தன்னோட லவ்வரை யாராவது அட்டாக் பண்ண பெரிய விலங்கு வந்துச்சுன்னா தான் உயிரை கொடுத்து போராடுங்க. அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு வேட்டையாடுற உணவை தன்னோட பேருக்காக இதுங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் கொண்டு வந்து கொடுக்குமா. அந்த அளவுக்கு லாயலா இருக்கும். காதல் ஜோடிகள் பாட்டு பாடுறத நம்ம சினிமாவில் மட்டும்தான் பார்த்துப்போம். ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா சிப்பான்ஸ் அப்படின்ற ஒரு குரங்கு வகையினம் தன்னோட ஜோடியோட சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கும். அதுங்க ஹாப்பி மூடுக்கு வந்துருச்சுனாலே தன்னோட குடும்பத்துக்குன்னு ஒரு சாங்கை சூஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. கடைசி வரைக்கும் அதை தான் பாடுமா. தன்னோட ஜோடிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கடைசி வரைக்கும் வேற ஜோடியை தேடாம இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்து சீக்கிரமாவே இறந்து போயிடுமா. சோ ஸ்வீட். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜெடி.